வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. லால் சலாம் ரஜினிகாந்த் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. மொய்தீன் பாயா நடிச்சிருக்காரு. அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா அவங்க தான் வந்து படத்தை இயக்கியிருக்காங்க. பிரம்மாண்டமான பட நிறுவனம் லைக்கா தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பரபரப்பா ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படம் என்ன சொல்லியிருக்கு, ஐஸ்வர்யா என்ன பேசியிருக்காங்க, அவங்க சொல்ல வந்த விஷயத்த கரெக்டா கன்வே பண்ணியிருக்காங்களா, மக்கள்கிட்ட இந்த படம் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துதா, இல்லைன்னா என்ன பஞ்சாயத்தை கலப்புது, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட விமர்சனத்துக்குள்ள போலாம் வாங்க. லால் சலாம் அப்படின்னு சொல்லும் போது இது நிச்சயமா வந்து ஒரு இஸ்லாமிய விஷயம் தான் பேசப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா படத்துக்குள்ள அது இருக்கா இல்லையான்றத அதை தாண்டி ஒரு விளையாட்டு வச்சிருக்காங்க. அதான் கிரிக்கெட்டுங்க. கிரிக்கெட் சம்பந்தமா நிறைய படம் வந்திருக்கும். இந்த படத்திலையும் கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கு. கிரிக்கெட்ல ஒரு பெரிய மோதல் இருக்கு. ஒரு மோதல் எப்படின்னா, விஷ்ணு விஷாலுக்கும் நம்ம விக்ராந்துக்கும் ரெண்டு பேருமே தனித்தனியான நண்பர்கள் மாதிரி இருந்தா கூட இவங்களை வளர்த்தது யாருன்னா நம்ம ரஜினி தான், மொய்தீன் பாய். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்துல இந்து முஸ்லீம் அப்படின்னு இருந்தா கூட அவங்க அப்படிலாம் இல்லாம கிராமத்துல ஒன்னாவே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல விஷ்ணு விஷாலோட அப்பா இல்லாம போயிடுறாரு, இறந்து போயிடுறாரு. பட் இவனையும் வளர்க்கிறாரு ரஜினி தான். தான் பணம் கொடுத்து எல்லாமே பண்றாரு. பின்னாடி வேற வேற விஷயங்கள பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே விக்ராந்துக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் குழந்தையில இருந்தே முரண்பாடு இருக்கு. அது பெரியவனா வந்த பிறகும் பிரச்சனை வருது. கிரிக்கெட்ல ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ். கடைசியில ஒரு கட்டத்துல பெரிய மோதல்ல பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போய் அது ஒரு பெரிய சிக்கலா போயிட்டு கடைசியில விக்ராந்தினுடைய கை துண்டிக்கப்படுற அளவுக்கு ஆயிடுது. அந்த கையை துண்டிப்பதற்கு இவன் தான் காரணம்னு நம்புறாங்க. ஆனா ட்விஸ்ட்ல வேற ஒரு விஷயம் இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது மட்டுமே பிரச்சனையா, இதை தோக்கி தான் வந்து படத்தை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்களா அப்படின்னா, இதுக்கு இடையிலே உள்ள ஒரு மத பிரச்சனையை கொண்டு வராங்க. இதுக்கு இடையில இன்னொரு ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஊர் பிரச்சனை, ஊர்ல திருவிழாவை நடத்தலாமா வேணாமான்னு ஒரு பிரச்சனை, சமாதான கூட்டம்னு ஒரு விஷயம் நடக்கும். இது எல்லாத்தையும் சுத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. அங்கதான் இந்து முஸ்லிம் ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்த தொற்றுக்காரு நம்ம மொய்தீன் பாய். அவர் 5 வேளை தொழுகிற ஒரு வேலையை செய்யற மாதிரி ரஜினிகாந்த் வந்து முழுமையான ஒரு பெரிய நேர்மையாளரா காமிக்கிறாங்க. அவர் பாம்பேல இருக்காரு. இப்போ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துடைய படங்கள்ல அவருக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கும். அந்த வெயிட்டேஜ் கொஞ்சமும் குறையாம இதுல மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரை பண்ண விஷயத்துல ரஜினியை நம்ம அப்படி பார்க்க முடியுதானா, நம்ம பின்னாடி மைனஸ் என்ன இருக்குன்னு பேசும்போது அதெல்லாம் சொல்லலாம். இப்போதைக்கு அவராகவே நடிச்சிருக்காரு. காட்சிகள் குறைவா இருந்தாலும் படம் முழுக்க வர மாதிரியே ரஜினியை கொண்டு போயிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ஸா தான் தோணுதுங்க. ஆனா விஷ்ணு விஷால் பயங்கர வெறி கொண்ட ஒரு வேங்கை மாதிரி ட்ரை பண்ணோன்னு கிரிக்கெட்ல நிறைய கிரிக்கெட் படம் பார்த்துருக்கோம்ல, ஏற்கனவே இவர் நல்லா விளையாடுவார். அதனால அந்த காட்சியும் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்ப நடக்கிற சமகால விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 90s அந்த மாதிரி காலகட்டத்தில் நடந்த மாதிரி தான் கதை டிராவல் ஆகுது. கிராமங்களில் நடக்கிற விஷயத்த, கிராம திருவிழாவை கண்ணு முன்னாடி கொண்டு வரணும்னு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பொருட்செலவு, அதுலயே சண்டையும் கொண்டு போயிருக்காங்க, அதுலயே பயங்கர கலவரமும் கொண்டு போயிருக்காங்க. நிறைய இடங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி, எங்கேயோ நடந்த மாதிரி, இந்த ஊரில் நடந்துச்சு அந்த விஷயமா இருக்குமோ, இல்லை இந்த ஊரில் நடந்துச்சு இந்த விஷயமா இருக்குமோன்ற மாதிரி நிஜ சம்பவங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வர மாதிரி நிறைய விஷயத்த கொண்டு போயிருக்காங்க. அதோடு சேர்ந்து சில படங்கள்ல வந்த காட்சிகளும் இதுல வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து போதுங்க. எந்த படம் என்ன அப்படின்னா நீங்க படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. ஏன்னா அதெல்லாம் சொன்னோம்னா இப்போ அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க தான் இந்த படத்தோட கேப்டன். இந்த கதையை இப்படி கொண்டு போற இவங்களுடைய அந்த நரேஷன் சொல்ற விஷயம் இருக்குல்ல, இதை தான் நிறைய இடங்கள்ல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளும் தேடுறோம். எதை சொல்லி முடிக்க போறாங்கன்னு நம்ம ட்ரை பண்ணோம். கடைசியில நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம், அவங்களும் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. கன்க்ளூஷன் படம் பார்க்குற யாருக்கும் முடிவு சரியாக இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றோம்னா, நீங்க எதை நோக்கி போறீங்க? கிரிக்கெட் போட்டியா, போட்டியில பொறாமையா, இல்ல ஜாதி பிரச்சனையா, இல்ல மத பிரச்சனையா, இல்ல அதை தாண்டி அரசியல் பிரச்சனையா அப்படின்னு எந்த ஒரு கோட்டை எடுத்து போறீங்களோ அதுல நீங்க டிராவல் பண்ணி போனீங்கன்னா சரியா இருக்கும். எல்லா பக்கமும் வாய் வச்சிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். கடைசியில எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கோடய முடிச்சு போடுறாங்க. படம்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும், சண்டைனா சண்டை ஒரு முடிவு வரணும், இல்ல ஒரு பிரச்சனைனா தீர்வு வரணும். இது ரெண்டும் இல்லாம டைலாக் பேசுறேன் பஞ்ச் டைலாக்னு நம்ம ரஜினிகாந்த் வந்து கடைசியில ஒரு விஷயங்கள்லாம் பேசுவாரு. அது பேசுறது மட்டும்தான் வித்தியாசமா தோணுதே தவிர, கதை சொன்ன கதையோட்டத்துல நம்மளும் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். எப்பா ஒரு வழியா படத்தை முடிங்கப்பான்ற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடுறோங்க. லால் சலாம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் இதுல ரொம்ப எதிர்பார்த்த ஒருத்தர் யாரு அப்படின்னா ஏஆர் ரஹ்மான். இவர் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் படங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், மியூசிக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பாட்டு ஏதாவது நமக்கு ஞாபகம் இருக்கானா, நானும் ட்ரை பண்ணி பார்த்தா ஞாபகத்துக்கு வரவே இல்லைங்க. சரி, பாட்டு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரல. ஆறாவது படத்துக்கு ஏதாவது அந்த தேருமா அப்படின்னு பார்த்தோம்னா படத்துல ஆர்ஆர் இப்ப நான் எப்படி பேசும்போது தடுமாறணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா அதனால தான் அப்படி சொல்ல வந்தேன் நான். புரியுதுங்க உங்களுக்கு? படம் பார்க்குற யாருக்கும் எதுக்கடா இது போட்டிருக்காங்க, இங்க வந்து ஏஆர் ரஹ்மான் தான் வாசித்தாரா, இல்ல அவருடைய அசிஸ்டன்ஸ் யார்கிட்டயா வாசிக்க விட்டாரா,
அப்படி இல்லைன்னா இந்த இணையத்துல நிறைய ஃப்ரீ மியூசிக் கொட்டி கிடக்கும், அதை எங்கேயாவது எடுத்து நோட்டு போட்டு இதெல்லாம் இந்த இடத்துல போட்டு இதெல்லாம் இந்த இடத்துல போட்டுரு, ஆனா பேர் மட்டும் என் பேரை போட்டுரு அப்படின்ற மாதிரி ஏஆர் ரஹ்மான் வேலை பார்த்தாரான்னு தெரியல. ஒட்டுமொத்தமா இந்த படத்தினுடைய எல்லாரும் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ், பெரிய பெரிய நபர்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் நடிப்போம். ஏன்னா செந்தில் வந்திருக்காரு, நம்ம நிறைய பேர் உள்ள இருக்காங்க, தம்பி ராமையாலாம் மெனக்கெட்டு வேலை பார்த்திருக்காரு. எல்லாமே வேலுக்கு இறைத்த நீர்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஓட்டம் ஓடுதுங்க. லால் சலாம் லால் சலாம் லால் சலாம் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா படத்துல அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்ல. ஒற்றுமை அப்படின்ற விஷயம் பேசுறதுல மட்டும் இருந்தா போதாதுங்க, காட்சியில் இருக்கணும் இல்லையா? டயலாக் டெலிவரி மட்டும் பிரயோஜனம் இல்லை, நீங்க சீன் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதனால படம் முழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரை வேஸ்டா தான் இருக்கு.